அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நாம் நமது உடலில் உள்ள 5வது சக்கராவான விசுத்தி சக்கராவை எவ்வாறு இயக்குவது என்பதை ஒரு சிறு தியான வடிவில் பார்க்கலாம். இந்த விசுத்தி சக்கராவிற்கு குரல்வளை சக்கரா, அதாவது த்ரோட் சக்கரா என்றொரு பெயரும் உண்டு. நாம் நமது தியானத்திற்கு தேவையான அமைதியான சூழலை கொண்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளலாம். தரையில் அமர்பவர்கள் தயவு செய்து தரை விரிப்பு விரித்து அமரவும். தரையில் அமர இயலாதவர்கள் நாற்காலியில் பயன்படுத்தி அமர்ந்து கொள்ளலாம். நாற்காலியில் அமர்பவர்களினுடைய கால்கள் இரண்டும் சமமாக தரையில் படுமாறு அமர்ந்து கொள்ளவும். தற்போது தங்களுடைய மனதில் உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ உங்களுடைய ஆன்மீக குருமார்களையோ நினைத்து அவர்களிடம் மனமாற பிரார்த்தித்து கொள்ளவும். தங்களுடைய முதுகு தண்டையும் தலையையும் நேராக வைத்து கொள்ளவும். தளர்வான நிலையில் நேராக வைத்து கொள்ளவும். இறுக்கமாகவோ விரைப்பாகவோ வேண்டாம், நேராக நிமிர்த்தி வைக்கவும். எனது வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே, உமக்கு நன்றி கூறி வாழ்த்துகிறேன். நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் நம்மளுடைய 2 கைகளையும் இந்த பூமாதேவி தாயின் மீது தரையில் சரி சமமாக படுமாறு வைத்து 9 முறை வாழ்க வளமுடன் என்னும் மந்திரத்தை சொல்வோம். வாழ்க வளமுடன், 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 வாழ்க வளமுடன். இப்போது நாம் நமது தியானத்திற்கு ஆரம்ப பயிற்சியாக மூச்சு பயிற்சி செய்யலாம். மூச்சை நமது நாசியின் வழியாக உள்ளிழுக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கும் ஏராளமான நல்ல விஷயங்களையும் நமக்கு தேவையான நல்ல ஆற்றல்களையும் உள்ளிழுக்கும் வண்ணம் மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கவும். நம்மால் எவ்வளவு நேரம் முடிகிறதோ அவ்வளவு நேரம் அந்த மூச்சை நமது உடலுக்குள் பயணம் செய்ய அனுமதித்து பின்பு அந்த மூச்சை வாய் வழியாக வெளியேற்றவும். வாய் வழியாக அந்த மூச்சை வெளியேற்றும் போது நமது வளர்ச்சிக்கு உதவாத எண்ணங்களையும் நம்மளுடைய எதிர்மறை குணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் இயல்புகளையும் வெளியேற்றும் விதமாக வாய் வழியாகவோ அல்லது இந்த மாதிரியோ அந்த மூச்சை வெளியேற்றவும். 3 முறை இவ்வாறு செய்யவும். 1, 2, 3, இப்போது நமது தியானத்திற்கு அடுத்த கட்டமாக நமது உடலையும் உள்ளத்தையும் தளர்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நமது உடலை தளர்வு நிலைக்கு கொண்டு செல்லலாம். தாங்கள் சம்மணமிட்டு அமர்ந்திருக்கும் அதே நிலையிலேயே தங்களுடைய கால் விரல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கவும். கால் விரல் பகுதிகளை உணர முடியாதவர்கள் மெதுவாக லேசாக கால் விரல்களை அசைத்து பார்த்தவுடன் நம்மால் அந்த கால் விரல்களை உணர முடியும்.
ஸோ அவ்வாறு செய்து கால் விரல்களிலிருந்து ஆரம்பித்து தங்களுடைய காலினுடைய மேல்புறம், கால்களுடைய உள்ளங்கால்கள், குதிக்கால், உள்ளங்கால், குதிக்கால், கெண்டைக்கால், அந்த கெண்டைக்காலிலிருந்து அப்படியே முட்டியிலிருந்து நம்முடைய தொடைப்பகுதி, உள்தொடைப்பகுதி, வெளித்தொடைப்பகுதி, அப்படியே நம்மளுடைய இடுப்பு எலும்பை சுற்றியுள்ள உள்ள உறுப்புகள், வெளி உறுப்புகள், அப்படியே நம்ம கவனத்தை செலுத்தினோன்னா அந்த இடுப்பு வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளும் மிகவும் லேசாக மாறுகிறது. நம்மால் நமது உடல் மிகவும் லேசாக ஒரு இறகை போல இலகுவாக அப்படியே காற்றில் மிதக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வை தருவதை உணரலாம். தற்போது இடுப்பு பகுதிக்கு சற்று மேலே அடிவயிறு பகுதி, தொப்புள் பகுதி, மேல்வயிறு பகுதி, மார்பக பகுதி, கழுத்து பகுதி, தோள்பட்டை, 2 கைகள், தோள்பட்டையில் இருக்கும் அந்த இணைப்பு, முழங்கை, மணிக்கட்டு, 5 விரல்கள், உள்ளங்கை, புறங்கை, கண்கள், விரல்கள் இருக்கக்கூடிய எலும்பு இணைப்புகள் இத்தனையும் மிகவும் லேசாக மாறுவதை உணரலாம். அப்படியே நம்மளுடைய முதுகு தண்டு, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலையினுடைய பின்புறம், காது மடல்கள், கன்னங்கள், தாடைப்பகுதி, வாய்ப்பகுதி, மூக்கு பகுதி, கண்களுக்கு கீழே இருக்கும் எலும்பு பகுதி, புருவங்கள், புருவ மத்தி, நெற்றியினுடைய முன்பகுதி, தலையில் உள்ள ரோமங்கள், இப்படி ஒவ்வொன்றுமே அதனுடைய தளர்வு நிலையில் அப்படியே மிதக்கும் நிலைக்கு செல்வதை நம்மால் உணர முடிவதை பார்க்கலாம். அப்படியே பஞ்சை போல அது மிதப்பதற்கு ஆயத்தமாகிறது. காற்றில் ஒரு தாள் பறப்பது போல நமது உடல் இலகுவாக காற்றில் மிதப்பது போல ஒரு உணர்வில் இருப்பதை நாம் உணரலாம். இப்போது நமது உடல் தளர்வடைந்ததை தொடர்ந்து நாம் நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தலாம். நம்மளுடைய சுவாசத்தின் மீது நமது கவனத்தை செலுத்தவும், நிமிர்ந்து உட்கார்ந்த அதே நிலையில், கண்களை மூடிய அதே நிலையில் நம்முடைய சுவாசத்தை கவனிக்கலாம். மூச்சை உள்ளிழுக்கவோ, மூச்சை அடக்கவோ, மூச்சை மாற்றவோ வேண்டாம். அது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும். அதை தயவு செய்து உற்று நோக்கவும், உற்று கவனிக்கவும். நம்முடைய நாசியின் துவாரத்தில் எப்படி உள்மூச்சு போகிறதோ, எப்படி வெளிமூச்சு வருகிறதோ, இதை மட்டும் கவனிக்கவும். இந்த அமைதியான சூழ்நிலையில் உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிக்கவும். இப்போது நம்முடைய மனது அதனுடைய ஆழ் நிலையில் இருப்பதை உணரலாம். நம்முடைய மனம் ஆழ் நிலையில் இருக்கும் இந்த தருணத்தில் நம்முடைய கடவுளிடமோ, பிரபஞ்சத்திடமோ, பஞ்சபூதங்களிடமோ, நாம் இன்று இயக்கவிருக்கும் விசுத்தி சக்கராவிடமோ நமது பிரார்த்தனைகளை வைக்கலாம். என்னை படைத்து காத்து வரும் என் இறைவா, என் விசுத்தி சக்கரத்தை இயக்க நான் மேற்கொள்ளும் இந்த பயிற்சியை ஆசீர்வதியும். என் அன்பு பிரபஞ்சமே, என் விசுத்தி சக்கராவை உமது பேராற்றலால் வலுப்படுத்தும். என் வாழ்வின் இன்றியமையாத ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே,
என்னோடு என் முயற்சியில் இணக்கமாக நீங்கள் இருப்பீர்களாக. இன்று இயக்கப்படவிருக்கும் என்னுடைய விசுத்தி சக்கரமே, உம்முடைய முழு ஆற்றலால் என் உடல் உள்ள ஆன்ம நலனை காத்து வழி நடத்துவாயாக. என் அன்பு பிரபஞ்சமே, உன்னில் ஒரு சிறு துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை உமது பேராற்றலால் நிறைத்தருளும். என்னுடைய உடலில் இருக்கும் 5வது சக்கராவான விசுத்தி சக்கராவே, இந்த சக்கராவிற்கு குரல் வளை சக்கரா அல்லது த்ரோட் சக்கரா என்ற ஒரு பெயரும் உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. இது நீல நிறத்தை கொண்டது. அதாவது நீலம் நிறம் என்பதை நாம் ஆகாயத்தினுடைய நீல வண்ணத்தோடு ஒப்பிடலாம். அதாவது ஸ்கை ப்ளூ, அந்த கலரோடு நம்ம இதை கம்பேர் பண்ணலாம். ஆகாயத்தினுடைய ஒரு வெளிர் நீலத்தின் வண்ணத்தை கொண்டது. பார்ப்பதற்கு 16 இதழ்களை கொண்ட தாமரை போல் தெரியும். இது தொண்டை குழியில் அமைந்துள்ளதால் தொடர்பு கொள்ளல், அதாவது கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்ளல், நாம் நினைக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துதல், படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கிறது. தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது. குரல் வளை, மூச்சுக்குழல், உணவு குழல், கைகள் இந்த சக்கராவின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன. இந்த சக்கராவின் முக்கிய ஆற்றல் தீமைகளை தடுத்து நிறுத்துவது. அற்புதம், ஆனால் உண்மை. ஆண்டவன் நம்மையும் நம்மளுடைய உடலையும், உடல் உறுப்புகளையும், வெளி உறுப்புகளையும், உள் உறுப்புகளையும் எவ்வளவு அற்புதமாக படைத்திருக்கிறார். நம்மளுக்குள் இருக்கும் இந்த விசுத்தி சக்கராவானது அதனுடைய முக்கிய ஆற்றலாக தீமைகளை தடுத்து நிறுத்துவதை தனது தலையாய கடமையாக கொண்டுள்ளது. இது ஐம்பூதங்களில் ஆகாய தத்துவத்திற்கு நிகராக சொல்லப்படுகிறது. இதை நாம் எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது, அதாவது எவ்வாறு இதை இயக்குவது என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த தொண்டை பகுதியில் இருக்கும் விசுத்தி சக்கராவை தங்களுடைய மனக்கண்களில் தங்களால் எவ்வாறு இயல்கிறதோ அப்படியே மனக்கண்ணில் பார்க்கலாம். ஒரு பந்து வடிவில் உருண்டையாக ஆகாய நீல வண்ணத்தில் இருப்பது போல நாம் நினைத்து பார்க்கலாம், நமது மனதில் காட்சிப்படுத்தலாம். அல்லது தொண்டை பகுதியில் ஒரு சக்கரா ஆகாய நீல வண்ணத்தில் சுழன்று கொண்டிருப்பது போல பார்க்கலாம். அல்லது ஆகாய நீல வண்ணத்தில் ஒரு தாமரை மொட்டு, 16 இதழ்களை கொண்ட தாமரை மொட்டு அந்த இடத்தில் இருப்பது போல நினைத்து கொள்ளலாம். தங்களால் எந்த வடிவத்தில் இந்த விசுத்தி சக்கராவை மனக்கண்ணில் காண முடிகிறதோ அவ்வாறு நீங்கள் மனக்கண்ணில் அதை காட்சிப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். இந்த விசுத்தி சக்கராவை நாம் உற்று நோக்கும்போது, அதை மிகவும் கவனமாக உற்று நோக்கும்போது அது ஒரு கடுகின் வடிவில் இருந்து மிளகின் வடிவுக்கு மாறி, அதிலிருந்து ஒரு பளிங்கு குண்டு அளவுக்கு மாறி, அதன் பின் ஒரு ஆப்பிள் பழத்தினுடைய உருவத்தை வந்து அடைகிறது. இப்போது அதை இன்னும் உற்று நோக்கவும், நமது தொண்டை பகுதியில் அமைந்துள்ள இந்த விசுத்தி சக்கராவை உற்று நோக்கவும், மிகவும் கவனமாக, ஆழமாக, கருத்தோடு அப்படியே அந்த விசுத்தி சக்கராவை உற்று நோக்கவும்.
அந்த விசுத்தி சக்கராவை சுற்றி மிகவும் மங்கலான ஒரு ஒளி தெரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மை டியர் விசுத்தி சக்கரா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, I thank you, I love you. My dear Visuddhi Chakra, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear my Visuddhi Chakra, I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry Visuddhi Chakra, please forgive me Visuddhi Chakra. I thank you Visuddhi Chakra, I love you Visuddhi Chakra. Visuddhi Chakra, I am sorry. Visuddhi Chakra, please forgive me. Visuddhi Chakra, I thank you. Visuddhi Chakra, I love you. என்னுடைய குரல் வளை சக்கராவே, உன்னை பற்றி நினையாமல் இருந்ததற்கு மனம் வருந்துகிறேன். எப்படி உன்னை மறந்தேன் என்று நினைக்கும்போது எனது மனம் மிகவும் வருந்துகிறது. எவ்வளவுதான் நான் பிஸியாக இருந்தாலும் உன்னை மறந்ததற்கு மிகவும் மனம் வருந்துகிறேன். எனது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பல நன்மைகளை செய்யும் இந்த விசுத்தி சக்கராவை நான் இயக்காமல் இருந்ததற்காக மனம் வருந்துகிறேன். ஒரு சில நேரங்களில் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டும் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்திடுவாய். ப்ளீஸ் forgive me. என் அறியாமைக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் அலட்சியத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இப்போது உன்னை உணர்ந்ததற்காக நான் மனதார நன்றி சொல்கிறேன். உன்னை பற்றிய என்னுடைய தேடல்கள் உன்னை என் கண்முன்னே கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்கிறேன். என்னால் உன்னை மனக்காட்சியில் காண முடிந்ததற்காக நன்றி சொல்கிறேன். என் குரல் வளை சக்கரமே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ என்னுடைய உடலில் செய்யும் அனைத்து உன்னத பணிகளுக்காக நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். எனது உடலில் உள்ள ஒரு சில உறுப்புகளின் அதிபதியாக நீயே இருக்கிறாய். அதற்காக நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நான் எண்ணுவதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கும் நான் எண்ணுவதை என் குரலின் மூலம் அதை வெளிப்படுத்துவதற்கும் நீயே காரணமாக இருக்கிறாய். என்னுடைய தொடர்பு கொள்ளல் என்னும் காரியத்துக்கு, தொடர்பு கொள்ளல் என்னும் செயலுக்கு நீயே முக்கிய பங்கு வகிக்கிறாய். என்னுடைய படைப்பாற்றல், அதாவது என்னுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நீயே காரணமாக இருக்கிறாய். இது மட்டுமல்லாமல் என்னுடைய உடலில் குரல் வளை, மூச்சுக்குழல், உணவுக்குழல், கைகள், இது போன்ற உறுப்புகள் எல்லாம் இந்த விசுத்தி சக்கராவின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன. இதையெல்லாம் நினைத்து நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். என்னுடைய அன்பை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். எவ்வளவு அற்புதமான பணிகளை நீ எனக்காகவும், என்னுடைய உடலுக்காகவும், என்னுடைய ஆன்மாவுக்காகவும், என்னுடைய மனதுக்காகவும் நீ செய்து வருகிறாய். உன்னுடைய செய்கையினால் நான் எவ்வளவோ மன ஆறுதல் அடைகிறேன். என் அன்புக்குரிய விசுத்தி சக்கராவே, நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். இப்ப நீங்கள் அப்படியே நம்மளுடைய தொண்டை பகுதியில், உங்களுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த த்ரோட் சக்கராவை உத்து கவனித்து பாருங்கள். அதை மட்டுமே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களால் உங்கள் தொண்டை பகுதியில் அந்த விசுத்தி சக்கரா எந்த வடிவத்தில் வேணாலும் உங்களால் பார்க்க முடியுதோ அதில் நீங்கள் பாருங்கள். ஒரு பந்து மாதிரி ரவுண்டாக ஒரு ஆகாய நீல வண்ணத்தில் அது அப்படியே அதனுடைய பிரைட்னஸ், அதனுடைய ஒளிரும் தன்மை அப்படியே அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள். அல்லது ஒரு சக்கர வடிவில் அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை நீங்கள் உங்களுடைய மனக்காட்சியில் பாருங்கள். அல்லது ஒரு 16 இதழ்களை கொண்ட ஒரு தாமரை மொட்டு அந்த இடத்துல ஆகாய நீல வண்ணத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை மனக்காட்சியில் பாருங்கள்.
இதை ஃபோக்கஸ் பண்ண 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 இதனுடைய பிரைட்னஸ் அப்படியே அதிகமாயிட்டிருக்கு. அதாவது இந்த ஆகாய நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த விசுத்தி சக்கரா அதனுடைய ஒளிரும் தன்மையை அதிகமாக்குது. அதை சுற்றி அப்படியே ரொம்ப பிரகாசமாக மாறுது. அந்த விசுத்தி சக்கராவில் இருந்து வெளிவரக்கூடிய ஆகாய நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒளி கதிர்கள் அப்படியே நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக அது பரவுறதை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் இந்த விசுத்தி சக்கராவை இயக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முத்திரை ஸ்க்ரீனில் தெரியும். அதை பார்த்து அதே மாதிரி உங்களோட கைகளில் அந்த முத்திரையை வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரல் வளை சக்கராவை இயக்குவதற்கு தேவையான மந்திரத்தை நம்ம சொல்லலாம். இந்த விசுத்தி சக்கராவை இயக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மந்திரா ஹம், அதாவது HAM, ஹம். இந்த மந்திராவை தான் நாம் பயன்படுத்த போகிறோம். இந்த விசுத்தி சக்கராவில் யோக முறைப்படி அதிகாலை 2:40 முதல் 3:40 வரை, அதிகாலை 2:40 முதல் அதிகாலை 3:40 வரை இந்த யோக முறையில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் 21,600 சுவாசங்களில் 1000 சுவாசங்கள் இந்த விசுத்தி சக்கராவில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குது. இப்பேற்பட்ட இவ்வளவு சிறப்பு பண்புகளை கொண்ட நம்மளுடைய குரல் வலையிலிருந்து, மூச்சுக்குழல்லிருந்து, உணவு குழல்லிருந்து, நம்மளுடைய கரங்கள், இது எல்லாத்தையும் இதனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சு இதை இயக்க வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த விசுத்தி சக்கராவை இயக்கிறதுக்கு நாம் சொல்லக்கூடிய மந்திரம் ஹம். இந்த மந்த்ராவை சொல்கிறப்ப அந்த ஹம் அப்படின்னு சொல்லி உதடு மூடின உடனே நம்மளுக்குள்ளார நடக்கிற அந்த அதிர்வுகள் எங்கெல்லாம் நம்ம உடம்புல பரவுது அப்படிங்கிறத அப்படியே கவனித்து பாருங்கள். இந்த ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தினுடைய அதிர்வு நம்மளுடைய குரல் வள சக்கராவை எப்படி அடையுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அதிர்வுகள் இந்த குரல்வளை சக்கராவை அடைஞ்சதுக்கப்புறம் இந்த குரல்வளை சக்கராவினுடைய ஒளிரும் தன்மை எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படிங்கிறத உத்து பாருங்க. ஹம் 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 ஹம். 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 இந்த அதிர்வுகளை பாருங்க. இந்த மந்திரத்தினால ஏற்பட்ட அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வுகள் நம்மளுடைய அந்த
குரல் வளை சக்கராவை எந்த அளவில் அதனுடைய ஒளிரக்கூடிய தன்மையை அதிகமாக்குதுன்னு பாருங்கள். இது குரல் வளை சக்கராவுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடல் முழுவதுமே இந்த அதிர்வுகள் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போ இந்த சக்கராவினுடைய ஒளிரும் தன்மை மிக 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 அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பிள் வடிவத்தில் அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கரா அப்படியே 16 இதழ்களை கொண்ட தாமரை மொட்டு மாறுது. தாமரை மொட்டு மாறுது. இந்த விசுத்தி சக்கராவை 5 பூதங்களில் ஆகாய தத்துவத்திற்கு நிகராக சொல்லப்படுது. இப்ப இந்த 5 பூதங்களில் ஆகாயத்தை நம்ம மனக்கண்ணில் காட்சிப்படுத்துவோம். அப்படியே நினச்சி பாருங்க, உங்களுடைய மனக்கண்ணில் அந்த ஆகாயத்தை நினச்சி பாருங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆகாயத்தை பிடிக்குமோ அந்த ஆகாயத்தை நினச்சி பாருங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி கருமேகங்களால் சூழப்பட்டிருக்கிற அந்த ஆகாயத்தை நினைக்கலாம். மழை பெஞ்சு முடித்த உடனே வெளிரி போன வெளிச்சம் கொண்ட ஒரு கிளியராக இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தை நீங்கள் நினச்சிக்கலாம். சூரியன் உதயமாகிற அந்த ஆகாயத்தை நினைக்கலாம். சூரியன் மறையிறப்ப தங்க கதிர்களால் சூழப்பட்டிருக்கிற அந்த ஆகாயத்தை நினச்சிக்கலாம். வானவில்லோடு கூடிய அந்த ஆகாயத்தை நினைக்கலாம். மேகங்கள் சூழப்பட்டிருக்கிற அந்த ஆகாயத்தை நினைக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு நிசப்தமாக அமைதியாக இருக்கிற அந்த முழு நிலவில் இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் நிறைந்த ஆகாயத்தை நினைச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஆகாயத்தை பார்க்க பிடிக்குமோ அல்லது உங்களுடைய மனக்கண்ணில் எந்த மாதிரியான ஆகாயம் வருதோ தாராளமாக அதை நினச்சிக்குங்க. அந்த ஆகாயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆகாயத்திட்ட சொல்லுங்கள், ஆகாயமே உன்னுடைய தன்மைக்கு உன்னுடைய இயல்புகளுக்கு ஒப்பா என்னுடைய குரலில் என்னுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குரல் வளை சக்கராவை சொல்கிறாங்க. என்னுடைய இந்த குரல் வளை சக்கராவினுடைய இயக்கத்தை நான் உன்னுடைய இயல்புகளோட பார்க்குறேன். ஆகாயமே, பறந்து விரிஞ்சு இருக்கிற ஆகாயமே, அளவுகளால் கட்டுப்படுத்த முடியாத கணக்கிட முடியாத ஆகாயமே, உன்னுடைய ஆற்றல்களை என்னுடைய குரல் வளை சக்கராவுக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி ஆகாயத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுடைய பிரார்த்தனையை கேட்ட ஆகாயம் அவ்வளவு அன்போட அவ்வளவு சந்தோஷத்தோட முழு மனசோட ஆகாயம் அவங்களுடைய சக்திகள் எல்லாத்தையும் ஒரு அந்த ஆகாய நீல வண்ணத்தில் அந்த ஒளி கதிர்களை நம்மளுடைய த்ரோட் சக்கராவுக்கு அனுப்புகிறாங்க. உங்களோட மனக்காட்சியில் அப்படியே பாருங்கள், ஆகாயத்தில் இருந்து ஒரு நீல வண்ண கதிர்கள் ஒளி கதிர்கள் அப்படியே நம்மளுடைய தொண்டை பகுதியில் பாயுது. அந்த தொண்டை பகுதியை நிரப்புது. அப்படியே நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய விசுத்தி சக்கரா, அதாவது நம்மளுடைய குரல் வளை சக்கரா அந்த ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய நீல வண்ண ஒளி கதிர்களால் சூழப்படுது. இந்த கதிர்கள் நம்மளுடைய குரல் வளை சக்கராவில் பட்ட உடனே இந்த குரல் வளை சக்கரா அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக அதனுடைய ஒளிரும் தன்மையை அதிகமாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளால் நம்ம மனக்கண்ணால் கூட அதை பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணு கூசுது. அந்த அளவுக்கு நம்மளுடைய விசுத்தி சக்கராவினுடைய ஒளிரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளுடைய சக்கரா முழு ஹீலிங் அதுக்கு கிடைக்குது. அந்த சக்கரா முழு குணமடையுது. அதனுடைய ஹீலிங் ப்ராசஸ் அங்கே நடக்குது. இப்போ தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற ஆகாய நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 16 இதழ்களை கொண்ட அந்த தாமரை அப்படியே விரியுது. அப்படியே அந்த பட்டு அப்படியே ப்ளூம் ஆகுது. அப்படியே அதனுடைய இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. நம்ம கவுண்ட் கூட பண்ணுறோம்.
அதனுடைய ஒவ்வொரு இதழையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 இதழ்களை கொண்ட ஆகாய நீல வண்ண தாமரை அப்படியே அந்த ஒளி கதிர்களில் ஒரு மென்மையான காற்றில் அப்படியே அசைந்தாடுறத பார்க்குறோம். நம்மளுக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு, நம்மளுடைய விசுத்தி சக்கரா முழுமையாக இயக்கம் அடைஞ்சிருக்கிறத உணர்த்துது. இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க, நம்மளுடைய பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்க, நம்மளுடைய விசுத்தி சக்கராவுக்கு, நம்மளுடைய குரல் வலை சக்கராவுக்கு, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதுக்கு உதவக்கூடிய, தொடர்பு கொள்ளலுக்கு உதவக்கூடிய இந்த குரல் வலை சக்கராவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய முழு கவனத்தை அந்த சக்கரா மேலே வைங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த சக்கரா மேலே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சக்கராவிலிருந்து வரக்கூடிய அந்த நீல வண்ண ஒளி கதிர்கள் நம்மளுடைய முழு உடம்புலையும் பரவுது. இந்த ஒரு உணர்வோட அப்படியே நாம் இந்த தியானத்தில் இருந்து வெளியில் வர முயற்சி செய்கிறோம். நம்மளுடைய கைகளையும் கால்களையும் அசைச்சு அப்படியே நம்மளுடைய 2 கைகளையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி அந்த வெதுவெதுப்பான அந்த வெப்பம் நம்ம கண்ணு மேலே படுற மாதிரி அதை வைக்கிறோம். கண்டிப்பாக நம்மளுடைய உடல் தளர்வடைஞ்சிச்சு, நம்மளுடைய மனசு ஒருநிலைப்பட்டுச்சு, நம்மளுடைய மனசு அதனுடைய ஆழ்நிலைக்கு போணுச்சு. இப்போ இந்த நம்மளுடைய கண்களுக்கு தேவையான அந்த ஒரு தளர்வு இந்த வெப்பத்தின் மூலம் நம்மளுடைய கண்களுக்கு கிடைக்குது. அது ஒரு நல்ல ஓய்வான உணர்வை நம்ம கண்களுக்கு தருது. இப்போ கண்களை திறந்து உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள். நம்மளுடைய குரல் வலை சக்கரா இயக்கமானதுக்கு கடவுளுக்கு நன்றி சொன்னதோடு அந்த நன்றி உணர்வோட நாம் இனிமேல் இந்த குரல் வலை சக்கராவை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், என்ன காரணங்களுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும். இந்த விசுத்தி சக்கரா தான் நம்மளுடைய மூச்சு குழல், சுவாச குழலாக இருக்கட்டும், உணவு குழலாக இருக்கட்டும், இதை எல்லாமே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சு இயக்கம் பண்ணிகிட்ருக்கிறாங்க, இயக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நம்மளுடைய குரல் வலை சக்கராவை நம்ம எவ்வளோ கவனத்தோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த புரிதலோடு இனிமேல் வரக்கூடிய நாட்களை நம்ம வாழ்வோம். நேற்றல்ல, இன்றல்ல, நாளையும் அல்ல, உயிருள்ள காலம் வரை உங்களுக்கான பிரார்த்தனையில் நான். வாழ்க வளமுடன். நன்றி.